கோவை இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சைக்காக 665 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த RT-PCR பரிசோதனை மையத்தில் தினமும் 500 மாதிரிகளை பரிசோதித்து வந்த நிலையில் 27 லட்சம் மதிப்புடைய தானியங்கி RNA பிரித்தெடுக்கும் இயந்திரம் நிறுவப்பட்டு ஒரு நாளைக்கு 1500 மாதிரி பரிசோதனைகள் நடைபெறுவதாகவும், இஎஸ்ஐ மருத்துவமனையில் 2 கிலோ லிட்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் கொள்ளளவு பயன்பாட்டில் இருந்து வந்த நிலையில் அதிக அளவில் நுரையீரல் தொற்றுடன் வரும் கொரோனா வைரஸ் நோயாளிகளை கருத்தில் கொண்டு 52 லட்சம் மதிப்பில் 11 கிலோ லிட்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் நிறுவப்பட்டுள்ளதாகவும், மேலும் அரசின் உதவியுடன் நிறுவப்பட்ட சிடி ஸ்கேன் மூலம் 7442 பேருக்கு ஸ்கேன் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களுக்கு தேவையான திட்டங்களை குறிப்பாக கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையிலே மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக சிறப்பான முறையில் செயல்படுத்தி இன்றைக்கு தொற்று நோயை குறைத்து வருகிறார்கள். அம்மா அவர்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சி சுகாதாரமான மக்களை உள்ளடக்கியது என்று அறிந்து சுகாதாரத்துறைக்கு அதிகமான நிதியை ஒதுக்கினார்கள். அதன்படி சிறப்பான ஆட்சி செய்து வரும் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சுகாதாரத்துறைக்கு தனி கவனம் செலுத்தி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார்கள். கடந்த 9 ஆண்டு ஆட்சி காலத்தில் தமிழக சுகாதார குறியீடு சிறப்பாக உள்ளது. பிரசவத்தின் போது பெண்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் இந்தியாவிலே தமிழகத்தில் குறைவாக உள்ளது. தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு சுகாதார திட்டங்களை உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மத்திய அரசு பாராட்டப்பட்டது. உலகத்தரமான மருத்துவ சேவை, உயர்தர சிகிச்சை முறை, அதிநவீன சிகிச்சை உபகரணங்கள் என பல்வேறு காரணங்களால் தமிழகத்திற்கு மருத்துவ சுற்றுலாவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து சுமார் 10% பேர் மருத்துவ சிகிச்சைக்காக மற்றும் இங்கு வருகின்றனர். மேலும் மருத்துவ சேவையினை விரிவுபடுத்தி தமிழகத்தில் 11 மாவட்டங்கள் புதிய மருத்துவக் கல்லூரியை பெற்று சென்றவர் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். இதன் மூலம் உயர்தர சிகிச்சை தமிழகம் முழுவதும் பரவலாக்கப்படும். தமிழகத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு அதிக எண்ணிக்கையிலான மருத்துவ இடங்களும் கிடைக்க வாய்ப்பு உருவாகிறது. மேலும் சமூக நீதி காக்கவும் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களின் மருத்துவ கனவுகளை நிறைவேற்றும் விதமாக இன்றைக்கு சட்ட வல்லுநர்களை ஆராய்ந்து உயர் IAS அதிகாரிகளிடம் அவர்களிடம் டிஸ்கஷன் செய்து 7.5% உள் ஒதுக்கீடு வழங்குவதை சட்டமன்றத்தில் அறிவித்து இன்றைக்கு அரசாணையும் இன்றைக்கு முதலமைச்சரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அம்மா அரசின் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் அவருடைய தனிப்பட்ட சாதனை நம்முடைய மாணவர்கள் மேல் இருக்கின்ற அக்கறையினால் நம்முடைய கோவை வரதராஜபுரத்தில் 520 கோடி ரூபாய் மதிப்பில் 7 லட்சம் சதுரடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இம்மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் 31 துறைகள் உள்ளன. இதில் 17 துறைகள் பொதுவானவை, 14 சிறப்பு மருத்துவ துறைகள், மேலும் புற நோயாளிகள் பிரிவுடன் அவசர மருத்துவ சேவை பிரிவும் செயல்பட்டு வருகிறது. புறநோயாளிகள், உள்நோயாளிகள் 24 மணி நேரம் செயல்படும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றுக்கு தனித்தனி கட்டிடங்கள் சர்வதேச தரத்தில் அமைந்திருக்கிறது. இதன் மூலம் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பயன்பட்டு வருகின்றனர். இதில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஏதுவாக இஎஸ்ஐ மருத்துவ கல்லூரி மருத்துவமனை பிரத்யேக சிகிச்சை அளிக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டது. இது தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு மட்டும் சிகிச்சை அளிக்கும் 2வது பெரிய மருத்துவமனையாக செயல்பட்டு வருகிறது. இம்மருத்துவமனையானது தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவித்தனர். இஎஸ்ஐ மருத்துவமனையில் கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டுமல்லாது திருப்பூர், ஈரோடு மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான அனைத்து விதமான பிரத்யேக வசதிகளும் தேவையின் அடிப்படையில் செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று பேரிடரின் போது தொற்று எண்ணிக்கை அதிகமாக இருந்த சூழ்நிலையில் படுக்கை வசதிகளை மேம்படுத்த கருதி இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிதிலடைந்த நிர்வாக அலுவலகம் ரூ. 35 லட்சம் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டு 80 நோயாளிகள் பயனடையும் வகையில் ஆக்சிஜன் மற்றும் பிற வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவக் கல்லூரியின் செவிலியர் விடுதி 2 கோடி மதிப்பில் செய்யப்பட்டுள்ளது.
ஏற்கனவே 450 படுக்கை வசதிகள் இருந்த நிலையில் கூடுதலாக வசதிகள் மூலம் தற்போது 215 படுக்கை வசதிகள் புதிதாக ஏற்படுத்தப்பட்டு மொத்தம் இன்றைக்கு இஎஸ்ஐ மருத்துவமனையில் 655 படுக்கை வசதிகள் கூடிய கொரோனா நோயாளிகள் சிகிச்சை பெற ஏதுவாக இன்றைக்கு தயார் நிலையில் உள்ளது. கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மையத்தில் தினமும் 500 மாதிரிகளை பரிசோதித்து வந்த நிலையில் 27 லட்சம் மதிப்புடைய தானியங்கி RNA பிரித்தெடுக்கும் இயந்திரம் நிறுவப்பட்டு இப்பொழுது சுமார் ஒரு நாளைக்கு 1500 மாதிரி பரிசோதனைகள் செய்ய ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை 1,05,000 மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் 2 கிலோ லிட்டர் ஆக்சிஜன் லிட்டர் கொள்ளளவு பயன்பாட்டில் இருந்து வந்த நிலையில் அதிக அளவில் நுரையீரல் தொற்றுடன் வரும் கொரோனா வைரஸ் தொற்று நோயாளிகளை கருத்தில் கொண்டு ரூபாய் 52 லட்சம் மதிப்பில் 11 கிலோ லிட்டர் ஆக்சிஜன் லிட்டர் சிலிண்டர் தற்போது நிறுவப்பட்டது புதிதாக. இதன் மூலம் நுரையீரல் தொற்று நான் அடுத்ததெல்லாம் பார்க்க போகிறேன். அதிக எண்ணிக்கையிலான இன்றைக்கி நுரையீரல் தொற்று அதிகமாக வந்தாலும் கூட இதை சமாளிச்சுக்கலாம். தற்போது வரை 8100 கொரோனா தொற்று நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு அதில் 7550 நோயாளிகள் பூர்ண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நோயாளிகள் அனைவருக்கும் அரசின் உதவியுடன் நிறுவப்பட்ட சிடி ஸ்கேன் மூலம் சுமார் 7442 பேருக்கு சிடி ஸ்கேன் எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு இதுவரை சுமார் கொரோனா தொற்றுடைய 761 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பூர்ண குணமடைந்து வீடு திரும்பினர். மேலும் கொரோனா தொற்றுடைய 194 கர்ப்பிணி தாய்மார்களும் பிரசவம் பார்க்கப்பட்டு தாயும் செய்யும் நலனுடன் வீடு திரும்பினர். இந்த கொரோனா தொற்று காலத்தில் சுமார் 175 மருத்துவர்களும் 205 செவிலியர்களும் இதர பணியாளர்கள் சுமார் 410 நபர்களும் மற்றும் கடைநிலை ஊழியர்கள் 150 நபர்களும் 24 மணி நேரம் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகிறார்கள். அந்த பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், அதே போல் இதர பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மாவட்ட மக்கள் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். முதலமைச்சர் வேட்பாளர்